பண்ணக்கூடாத விஷயத்தை முதல்ல நம்ம மைண்டில் வச்சுக்கணும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவானுக்கு எதிர்பார்ப்பு முதல்ல பிடிக்காது. எதிர்பார்ப்புன்னா என்ன? பணம் வட்டிக்கு கொடுக்கறது, ரெண்டாவது கூட்டு தொழில் பண்ணுறது, ஜாமீன் கையெழுத்து போடுறது, நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு நீங்கள் சப்போர்ட்டுக்கு போகிறது, அதே சமயத்தில் வந்து பார்த்தோன்னா கிணறு வெட்டுறது, போரு போடுறது, கார் எடுக்கிறது, புதுசாக வண்டி வாங்கிறது, இது எல்லாமே நஷ்டத்தில் போய் முடியும். அதே சமயத்தில் கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்குதா, முடிஞ்ச வரைக்கும் ஒரு விஷயம் நம்மளை விட்டு விலகிறதுக்கு என்ன சொல்யூஷன் அது நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா ஜென்மச்சனி இருக்கிற நேரத்தில் யாருமே வந்து கட்டன்றது அவங்களா வாண்டடாக வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறது கண்டிப்பாக தப்பு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு என்ன பண்ணலான்றது உங்களுடைய மைண்டு முடிவெடுக்கிறது தான் உங்களுடைய வாழ்க்கை இந்த 2.5 வருஷம் டிசைட் பண்ணும். சரிங்களா? இப்படி இருக்கும்போது அதே மாதிரி 4ஆம் இடம் சுகஸ்தானத்துக்கு அதிபதியும் 7ஆம் இடம் உங்களுக்கு கலஸ்தரஸ்தானத்துக்கு அதிபதியும் 1ஆம் இடத்துல இப்போ ஜென்மத்தில் நீச்சம் அடைஞ்சவர் இந்த பங்குனி மாதம் 2ஆம் தேதி அன்னைக்கு கரெக்டான்றது வந்து வக்ரம் அடைகிறார் புதன் பகவான். அப்போ வக்ரம் அடைஞ்சிட்டார் அப்படின்னா உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கிட்டத்தட்ட சொல்லணும். அப்படின்னா இப்போ நம்ம எத்தனை பொண்ணு நீங்கள் பார்த்தாலும் இல்லை உங்களை எத்தனை மாப்பிள்ளை வந்து பார்த்துட்டு போனாலுமே இப்போ இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அதாவது என்ன அப்படின்னா உங்களுக்கு 7ஆம் இடம் 8ஆம் இடம் மட்டும் நல்லா இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா ஒருத்தருக்கு 7, 8 கூடியவன் யாருன்னா மாங்கல்ய ஸ்தானம். நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை அதிகாலையில், அதாவது மார்ச் மாதம் 15ஆம் தேதி அன்னைக்கு இந்த பங்குனி மாதம் 1ஆம் தேதி பிறக்கப்படுதுங்க. இப்படி பிறக்கப்படும் போது அதாவதுன்றது காலச்சக்கரத்தின் 12வது ராசின்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இது சாதகமான பலன்களை கொடுக்க போகிறாரா அல்லது பாதகமான பலன்களை கொடுக்க போகிறாரா அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான். குரு பகவான் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா எப்பயுமே மற்றவங்களுக்கு நல்லதை பண்ணும்போது தன்னோட ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இன்னும் நல்லதை தான் செய்வார். அதில் யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது, மறுக்க முடியாது. ஆனால் இந்த பங்குனி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் மீன ராசிக்காரங்களுக்கு விரையச்சனி இப்போ நடந்துகிட்டு இருக்குது. இந்த பங்குனி மாதம் 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஜென்மச்சனியை வரதுனால மீன ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் நின்று நிதானமாக யோசித்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. பண்ணலாம்ன்ற விஷயம் யார் வேணாலும் சொல்லலாம், யார்கிட்ட வேணாலும் கேட்டுக்கலாம். பண்ணக்கூடாத விஷயத்தை முதல்ல நம்ம மைண்டில் வச்சுக்கணும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவானுக்கு எதிர்பார்ப்பு முதல்ல பிடிக்காது. எதிர்பார்ப்புன்னா என்ன? பணம் வட்டிக்கு கொடுக்கறது, ரெண்டாவது கூட்டு தொழில் பண்ணுறது, ஜாமீன் கையெழுத்து போடுறது, நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு நீங்கள் சப்போர்ட்டுக்கு போகிறது, அதே சமயத்தில் வந்து பார்த்தோன்னா கிணறு வெட்டுறது, போரு போடுறது, கார் எடுக்கிறது, புதுசாக வண்டி வாங்கிறது, இது எல்லாமே நஷ்டத்தில் போய் முடியும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு பாருங்கள் இருக்கிறது வந்து விற்றுட்டு புதுசாக எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, வருத்தப்படுவாங்க, அவசரப்பட்டுட்டோமோ இருக்கிறத வச்சே ஓட்டியிருக்கலாம் அப்படின்ற நேரமெல்லாம் வரும். சனி பகவானுடைய தாக்கம் நமக்கு வரும்போது அதாவது அசையாத சொத்தில் போடணும். இப்போ ஒரு உதாரணம், இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஜென்மச்சனி வருது அப்படின்னா கையில் காசு இல்லை, ஒரு 10 லட்ச ரூபா கடன் வாங்கியாவது கல்யாணம் பண்ணுறது, இடம் கிரையம் பண்ணுறது, அதனால் மனைவி பேச்சு, தாய் தந்தை பேச்சு, வீட்டில் இருக்கிறவங்களோட பேச்சு கேட்டு அனுசரித்து நீங்கள் வந்து மனசளவில் ஒத்து போய் போனீங்கன்னா இந்த ஜென்மச்சனியில் பெருசாக உங்களுக்கு ஒன்றும் பாரம் வராது. ஏன்னா இந்த மாதத்தில் தான் சனி பயிற்சி ஆகிறாரு. அதனால் உங்களுக்கு அந்த வாரத்தை சொல்கிறேங்க. மார்ச் மாதம் 29ஆம் தேதி, அதாவது இந்த பங்குனி மாதம் 15ஆம் தேதி உங்களுக்கு வந்து மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி வருது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது கண்டிப்பாக நல்லது. சரி, இது ஒரு புறம் இருக்க, உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறார். அருமையான ஒரு வாய்ப்பு. ஏன்னா இன்னொரு 1.5 மாதத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும், நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு வந்து தைரியஸ்தானத்தில், சகோதரஸ்தானம் தைரியஸ்தானத்தில் குரு பகவான் இருந்தால் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நான் பார்த்துக்கிறப்ப நீ தைரியமாக அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறாரு. அப்போ அந்த 3ஆம் இடத்துலேருந்து அடுத்தது 4ஆம் இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் 14ஆம் தேதி மாறிடுவார். அப்போ மாறின வாட்டி இருக்கிறத விட இப்போ கொஞ்சம் தெம்பு தைரியமாக இருக்கலாம். அதனால் எது செய்கிற மாதிரி இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு பண்ணுறது கண்டிப்பாக நல்லது. சரிங்களா? அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்துக்கும் தனஸ்தானத்துக்கும்
9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துல இன்றைக்கி அவர் வந்து பார்க்கும்போது நட்பாக உட்காந்துருக்கிறாரு. 4ஆம் இடம் அப்படின்னா மாதிரஸ்தானம், சுகஸ்தானத்தில் செவ்வாய் உட்காந்துருக்கிறது. கண்டிப்பாக இது ஒரு ஆறுதலான விஷயம் உங்களுக்கு. அதே சமயத்தில் கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்குதா, முடிஞ்ச வரைக்கும் ஒரு விஷயம் நம்மளை விட்டு விலகிறதுக்கு என்ன சொல்யூஷன் அது நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா ஜென்மச்சனி இருக்கிற நேரத்தில் யாருமே வந்து கட்டன்றது அவங்களா வாண்டடாக வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறது கண்டிப்பாக தப்பு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு என்ன பண்ணலான்றது உங்களுடைய மைண்டு முடிவெடுக்கிறது தான் உங்களுடைய வாழ்க்கை இந்த 2.5 வருஷம் டிசைட் பண்ணும். சரிங்களா? இப்படி இருக்கும்போது அதே மாதிரி 4ஆம் இடம் சுகஸ்தானத்துக்கு அதிபதியும் 7ஆம் இடம் உங்களுக்கு கலஸ்தரஸ்தானத்துக்கு அதிபதியும் 1ஆம் இடத்துல இப்போ ஜென்மத்தில் நீச்சம் அடைஞ்சவர் இந்த பங்குனி மாதம் 2ஆம் தேதி அன்னைக்கு கரெக்டான்றது வந்து வக்ரம் அடைகிறார் புதன் பகவான். அப்போ வக்ரம் அடைஞ்சிட்டார் அப்படின்னா உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கிட்டத்தட்ட சொல்லணும். அப்படின்னா இப்போ நம்ம எத்தனை பொண்ணு நீங்கள் பார்த்தாலும் இல்லை உங்களை எத்தனை மாப்பிள்ளை வந்து பார்த்துட்டு போனாலுமே இப்போ இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அதாவது என்ன அப்படின்னா உங்களுக்கு 7ஆம் இடம் 8ஆம் இடம் மட்டும் நல்லா இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா ஒருத்தருக்கு 7, 8 கூடியவன் யாருன்னா மாங்கிலி ஸ்தானம். அந்த 7, 8ல் சனியோ சுக்கிரனோ இருந்தால் அது வந்து தாரதோஷம் சொல்லுவாங்க. இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு திருமணம் கொஞ்சம் தடை பண்ணும். அதே மாதிரி 2, 4, 7, 8, 12ல் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம், அதனால் ஒரு சிலருக்கு திருமண தடையாகும். 1, 2, 7, 8ல் சனி அதாவதுன்றது வந்து ராகுவோ கேதுவோ இருந்தால் இது வந்து நாகதோஷம். இந்த மாதிரி உங்கள் சுய ஜாதகத்தில் தோஷம் இல்லை, ஜாதகம் நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதாவது மாங்கிலி ஸ்தானத்துக்கு அதிபதி இப்போ 1ஆம் இடத்துல நீச்சம் அடைஞ்சு வக்ரம் அடைஞ்சவர் உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார். அப்படி இல்லைன்னா நீச்சம் அடைஞ்ச கிரகம் அந்த இடத்துல உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டார். சரிங்களா? அப்படி இருக்கும்போது உங்களுக்கு 6ஆம் இடம் ரோகஸ்தானத்துக்கு அதிபதி சூரிய பகவான் உங்களுக்கு வந்து இப்போ ஜென்மத்திலேயே அவரும் இருக்கிறதுனால மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான். ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து உங்களுடைய மீன ராசியில் 4 கிரகம் இருக்குது. ஒரு வருஷம் 4 மாதமாக ராகு பகவான் இருக்கிறாரு. அடுத்தது சுக்கிர பகவான் வந்து உச்சமடைஞ்சு உட்காந்து இப்போ வக்ரம் ஆயிட்டார். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா புதன் பகவான் கட்டான்றது வந்து பார்க்கும்போது நீச்சமடைஞ்சு பங்குனி மாதம் 2ஆம் தேதி வக்ரம் அடைகிறாரு. அடுத்தது மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் வந்து அவரும் இப்போ வந்து பார்க்கும்போது நட்பாக உட்காரார். சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா நட்பாக இருக்க வேண்டிய ராசி 3 ராசி தான். தனுசு ராசி, அடுத்தது கும்பராசி, அதுக்கப்புறம் மீனராசி. இந்த 3 வீட்டுக்கு மட்டும்தான் சூரிய பகவான் நட்பானவர். அப்போ இந்த மீனராசிக்கு சூரியன் நட்பாக இருக்கிறதுனால அதாவது உங்களுக்கு அண்ணன் தம்பியோ அப்பா அம்மாவோ உங்களுக்கு மொத்தத்தில் தன்னுடைய ஃபேமிலி உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? எது வரைக்கும் இருக்குதோ இல்லையோ இதுக்கு மேலே கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும், நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு அதிபதியும் 12ஆம் இட விரயஸ்தானத்துக்கு அதிபதியும் சனி பகவான் போய் உங்களுக்கு அடுத்தது மாறக்கூடிய தருணத்தில் பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு இப்போ ஜென்மச்சனியே வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் பொறுமை வேணும். சரிங்களா? ஏன்னா எப்பயுமே மற்றது அதாவது அர்த்தாஷ்டம சனி, அஷ்டமத்து சனி, பாதச்சனி, அதாவது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விரைச்சனி விட ஜென்மச்சனிக்கு பவர் ஜாஸ்தி. அதாவது எப்படின்னா கெடுக்கிற கிரகம் கூட இருந்த தூரமாக இருந்தால் அதாவது கொடுக்குற கிரகம் தூரமாக இருந்தால் கெடுக்கிற கிரகம் பக்கத்தில் இருக்குன்னு சொல்கிற மாதிரி மொத்தத்தில் மீன ராசிகாரங்களுடைய ஒரு நிலமை இப்போ எப்படின்னா கல்லோட அரிசி வாயில் போட்டுக்கிட்டு துப்புனா அரிசி போகுது, முழுங்கினா கல் போகுது, மெல்லனா பல்லு போகுதுன்ற நிலமை தான் உங்கள் நிலமை. பொறுமையாக செயல்படுறது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டம் என்ன அப்படின்னா மீன ராசிக்காரங்களுக்கு சனி பகவானுடைய அனுகிரகம் கண்டிப்பாக முழுக்க தேவை. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா தானங்கள் பண்ணுங்கள், தரித்திரத்தை போக்கிக்கோங்க. சரிங்களா? இப்படி இருக்கும்போது திருநள்ளாறு போயிட்டு வாங்க, கொஞ்சம் திருப்பம் நடக்கும். சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு நான் நல்லா இருக்குன்றது ஒரே வார்த்தையில் நம்ம சொல்லிட முடியாது. அப்படி ஒரே வாரத்தில் ஜென்மச்சனி இருக்கும்போது எப்படி சாமி நீங்கள் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கலாம். அதனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா மீன ராசிக்காரங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் அதாவது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணக்கூடிய இடத்துல கிரகங்கள் வந்தாலும் உங்கள் ஜாதகம் திசா புத்தி கொஞ்சம் கை கொடுத்தது அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். சரிங்களா? ஏன்னா இன்றைக்கி 1 கோடி பேர் இருக்கிறாங்க மீன ராசிக்காரங்கன்னா நான் 1 கோடி பேருக்குமே நான் நல்லா இருக்குன்னு சொல்லிட முடியாதுல்ல, இல்லை சரியில்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா, இல்லை கல்யாணம் 1 கோடி பேருக்கு ஆயிருன்னு சொல்ல முடியாது, குழந்தை பாக்கி இருந்துருன்னு சொல்ல முடியாது. அவங்க ஜாதகத்துக்கு தகுந்த பலன்களை மட்டும்தான் கொடுப்பாரு. சரிங்களா? அதனால் நான் சொல்கிறது கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரிங்களா?
சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலி நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசில் இருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.